சொல்லு. என்னாச்சு? சொல்லு நந்தினி, என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத். காலேஜ்க்கு இனிமே என்னால வர முடியாது வினோத். ஏன் நந்தினி? உன்னை பார்க்கணும் போல இருக்கு வினோத். வினோத், டூருக்கு போன இடத்துல நடந்த சம்பவத்தை ராக்கி எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன விலைக்கு வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, பயந்த காதலிக்க கூடாது. இந்த உலகமே எடுத்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அதான் உண்மையான காதல். இந்த பிறவில உனக்கு நான் எனக்கு நீனு அந்த ஆண்டவன் எழுதிட்டான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமா நான் பாத்துக்கிறேன். நீ எங்க இருக்க வந்து உங்க அப்பனை ஒரு வழி பண்ற. பாத்துக்குவனா? பாத்துக்குவார் பரதேசி நாய. வருவாண்டி, வருவான். என்ன மாதிரி வருவானா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். மிச்சம் மீது தின்னுட்டு இருக்கிற வேலைக்கார நாய் நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்றாளா? அந்த பசங்க வினோத்தோட ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா இங்கேயும் அவர்களை வெட்டி போட்டிருப்பேன். வரண்டி, வந்து உனக்கு முடிவு கட்டுறேன். மாப்பிள, பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு மாப்பிள. அவ டூர் போயிட்டு வந்ததுல இருந்து அவளை ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த செல்லு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த செல்ல பிடிங்க உடைச்சிட்ட மாப்பிள. நீ உடனே அடியாளை கூப்பிட்டு இமீடியட்டா இங்க வாங்க மாப்பிள. அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்கணும் மாப்பிள. உங்ககிட்ட என் பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது என் கடமை மாப்பிள. நில்லு நந்தினி, நீ எதுக்குடா இங்க வந்த? நந்தினிங்கடா, நந்தினி எங்க? மேல இருக்கா? நந்தினி, நந்தினி. எனக்கு பயமா இருக்கு வினோத். எங்க கூட்டிட்டு போயிடு. எங்க போயிடலாம். அழாதம்மா, நான் வந்துட்டேன். நான் கூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இரு. அழாத நந்தினி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உனக்கு எவ்வளவு பிரிக்க முடியாது. இருக்க நினைச்சு அவளை நான் வெட்டி சாச்சு. ஆமா, எங்க அவன்? உங்க அப்ப மேலதான் இருக்கான். போய் பாரு. போடா. ஏய், போடா. Hey!
சாரி சார், ஏற்கனவே அவருடைய கிட்னியை ஒரு குழந்தைக்கு தானமா கொடுத்துருக்காரு. இருக்கிற ஒரு கிட்னிலையும் கத்தி பட்டு ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா முடியல சார். டாக்டர் நம்ம கையில இல்லை, எல்லாம் ஆண்டவன் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஷண்ட்டை ஐசியூ வார்டு கொண்டு போய் பாருங்க. என்னாச்சு அழுதுட்டு போய் பேசாம இருக்கிறியா? உன் பையன் என்ன தப்பு பண்ணிட்டான்? குடிப்பழத்துக்கு அடி போயிட்டானா? இல்ல பொம்பளை கெட்டு போயிட்டானா? இல்ல வரக்கூடாது வியாதி வந்துருச்சா? இல்ல செய்யக்கூடாது தப்பு செஞ்சுட்டானா? ஒரு பச்சை குழந்தை காப்பாத்துறதுக்கா கிட்னி கொடுத்து உதவி பண்ணிக்கிறான். ஒரு வயசு பொண்ணை காப்பாத்து போய் கிட்னி இழந்திருக்கிறான். இதைத்தான் தப்பு பண்ணா? வராத நோய் வந்துருச்சா? இல்ல செய்யாத தப்பு செஞ்சுட்டானா? இவன் இதே மகன் மிலிட்டரி போய் செத்துட்டானா? நீ சந்தோஷப்பட்டு பாத்தியா? அப்படி சந்தோஷப்பட்டு போக வேண்டியது எதுக்கு நீ வீட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா தான் இருக்கிறான். மகளை பாரு கண்டா நல்ல காரியம் ஜனாதிபதி பிரதிபா பாட்டல் கிட்ட அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க அங்கிள், என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க கொடுத்த கிட்னியை நீங்களே எடுத்துக்கோங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் என்ன பாருங்க அங்கிள். நான் வேணா உங்களுக்கு டெக்ஸ்ட் சொல்றேன் அங்கிள். அங்கிள், நீங்க உயிரோடு இருந்தா பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பீங்க அங்கிள். நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும் அங்கிள். அப்பா ப்ளீஸ் பா, என் கிட்னி எடுத்து அங்கிளுக்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் பா அப்பா. வேண்டாம்மா, வேண்டாம். நான் வாழ்ந்து முடிஞ்சவன். வாழ வேண்டிய பொண்ணு. உன்னால இந்த நாட்டுக்கு பெருமை சேரணும். இந்திரா காந்தி மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, ஒரு கல்பனா சாவ்லா மாதிரி அவங்கள போல நீயும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். அதான் என்னோட ஆசை. வினோத்
வினோத், அது உங்க அங்கத்துல ஒரு உறுப்பா பிறப்பேன். என்ன சக்திகளையும் பெருக்க முடியாது. கண்டேனே கர்ணனை நிஜத்திலே, இந்த காட்சி இப்போ நிலைத்தது